எங்களோடு சேர்ந்து பிளைண்ட் கிரிக்கெட் விளையாடிய வருண் சக்கரவர்த்தி எங்களுடைய முன் அணியினர் கண்டுபிடித்த அட்டை கிரிக்கெட் போட்டியில் நாங்கள் பங்கு பெற்றது. வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 11. இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் 7. இப்போது இந்திய அணிக்கு எதுவும் தொடர்கள் இல்லாத சூழலில் என்னடா கண்டென்ட் போடுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் விளையாடின ஒரு முன்னாள் மாணவர்கள் ஒரு டோர்னமெண்ட், அந்த டோர்னமெண்ட் பற்றிய ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இந்த வீடியோவை போடுறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். அடையாறில் இருக்கிற புனித லூயி பயிலகம் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு மேல்நிலைப்பள்ளி. அந்த பள்ளியில் கிட்டத்தட்ட ஒரு 62 ஆண்டுகளாக மாணவர்கள் படித்து நல்ல நிலைகளுக்கு உயர்ந்து இருக்கிறார்கள். பல துறைகள்லையும் சிறப்பாக பணி செய்துட்ருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பள்ளியின் முன்னாள் மாணவ சங்கத்துடைய சார்பாக இன்றைக்கு மட்டைப்பந்து, கைப்பந்து மற்றும் அட்டைப்பந்து போட்டிகள் பள்ளி வளாகத்திலேயே இருக்கக்கூடிய மைதானங்களில் நடந்துச்சு. அந்த சூழலில் நடந்துட்டு இருக்கும்போது இன்றைக்கு முதலாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதலாவது மட்டைப்பந்து போட்டி, அதாவது கிரிக்கெட் போட்டி நடந்துச்சு. இந்த கிரிக்கெட் கன்வென்ஷனல் கிரிக்கெட் கிடையாது. இது பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக அவர்கள் விளையாடக்கூடிய ஒரு வகையான கிரிக்கெட். பெரிய விதிமுறைகள் மாற்றம் இருக்காது. இருந்தாலும் பந்து வீச்சு முறைகள், பேட்டிங் செய்யும் முறைகள் எல்லாம் கிட்டத்தட்ட வேறுபட்ட விஷயங்களாக இருக்கும். நிறையா அவர்களுக்காக சில விதிகளை உருவாக்கி இந்த முறையை உருவாக்கியிருக்காங்க. இந்த முறையில் தான் நாங்கள் எல்லாருமே பள்ளி காலத்திலேருந்து கிரிக்கெட் ஆடுறது பயிற்றுவிக்கப்பட்டோம். இதே போல் கைப்பந்துக்கும் எங்களுக்கு என்று தனி முறைகள் இருக்குது. இப்படி இருக்கிற சூழலில் இன்றைக்கு அந்த டோர்னமெண்ட்டுடைய முதலாவது ஆட்டத்தில் முன்னாள் மாணவர் சங்க அணி, முதலாவது அணி ஏ டீமும் பி டீம் 2 அணிகள் மோதினோம். அதில் இருந்து சில காட்சிகளை இப்போ காட்டப்போம். நாங்கள் எப்படி கிரிக்கெட் ஆடுறோம் அப்படின்றத நிச்சயமாக பார்த்துப்பீங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த மேட்சை விளையாடிட்டு இருக்கும்போது 2வது இன்னிங்ஸ் உடைய 3வது ஓவர் முடிஞ்சிருந்த சமயத்தில் தமிழ்நாட்டு அளவில் நடக்கக்கூடிய டிஎன்பிஎல்ல திண்டுக்கல் டிராகன்ஸ், தொடக்கத்தில் சீச்சம் மதுரை பேந்தர்ஸ்க்காகவும் அதை தொடர்ந்து இந்த ஆண்டு நடந்த டிஎன்பிஎல்ல திண்டுக்கல் அணிக்காகவும் விளையாடி திண்டுக்கல் அணி கோப்பையை வெல்வதற்கு முக்கிய காரணங்களில் ஒருத்தராக திகழ்ந்த தமிழக வீரர், அதுவும் ஒரு ஒயிட் பால் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். ஐபிஎல்லையும் கேகேஆர் அணிக்காக பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ்களை கொடுத்துருக்கிறாரு. இந்திய அணியிலையும் சில T20 போட்டிகளில் ஆடி இருக்கிறாரு வருண் சக்கரவர்த்தி. இந்த வீரர் எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருந்திருக்கோம். அவர் எல்லா விஷயங்களையுமே பண்ணிட்டார். இந்திய அணியில் தேர்வாக எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருந்த சூழலில் இன்றைக்கி நாங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது எங்களுடைய பள்ளிக்கு வருண் சக்கரவர்த்தி அவருடைய குழந்தையோட வந்திருந்தாப்புல. ஸோ அவரை சந்தித்தோம். அவர்கிட்ட நாங்கள் சிறு உரையாடல்கள் நிகழ்த்தினோம். அவரோட குழு புகைப்படம்லாம் எடுத்துக்கிட்டோம். அந்த தருணங்களோட நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க எங்கள் கூட பிளைண்ட் கிரிக்கெட் வெர்ஷன், அதாவது பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் வெர்ஷனில் அவர் பேட்டிங் ஆடினார். என்னுடைய நண்பர்கள் பந்து வீச அவர் எங்கள் கூட இணைந்து எங்களில் ஒருத்தராக இருந்து ஒரு சில பந்துகளை ஆடினார். அந்த வீடியோ கிளிப்கள் இதோ. ரெடி பட்டு ஸ்ட்ரைட்டா போடு. ஸ்லோவா போடுறே. இங்க போடு. நடுவுல போடு. சூப்பர். Thank you bro. Thank you so much. ஸோ இப்படி இந்த அருமை கிரிக்கெட் மேட்ச் 1 ஆஃப் மேட்ச் தான் வச்சுருந்தோம். 2 அணிகள் தான் வந்திருந்த சூழலில் ஒரு டைட் கேம். முதலாவது அணி வச்ச டார்கெட்டை 2வது அணி வெறும் 6 ரன்கள் வித்தியாசத்தில் நழுவ விடுற ஒரு சூழல் இருந்தது. 2 அணிகள் பக்கம் இருந்தும் சிக்னிஃபிகண்டான கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் வந்திருந்தது. நல்ல
ஒரு ஸ்போர்ட்டிவாக அற்புதமான மேட்ச் தான். அதை தொடர்ந்து கைப்பந்து போட்டிகளையும் 4 அணிகள் 3 முன்னாள் மாணவர்கள் அணியும் ஒரு பள்ளியில் இப்போ படிக்கிற பள்ளி மாணவர்கள் அணியுமா சொல்லி விளையாடினோம். அதற்கு பிறகு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நடந்தது. அட்டைப்பந்துனா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எங்களுடைய முன் அணி மூத்தவர்கள் அண்ணன்மார்கள் அவர்கள் வந்து கிரிக்கெட் மேலே இருந்த ஆர்வத்தினால அவர்களே வந்து அந்த காலத்தில் வந்து பேட்டெல்லாம் வந்து அவைல் பண்ணுற வாய்ப்புகள் இல்லாத சூழலில் அட்டைகளை மட்டையாக பயன்படுத்தி இப்போ இருக்கக்கூடிய வெள்ளை நிற கிரிக்கெட் பந்துகள் அவைலபிள் இல்லாத சூழலில் பிளாஸ்டிக் பந்துகளுக்குள்ள சின்ன சின்ன ஒலி எழுப்புறதுக்கான சின்ன சின்ன கற்களை போட்டு அந்த மாதிரி பந்துகளை, அதாவது சைக்கிள் பால்ஸ் வந்து போட்டு பந்து ஒலி எழுப்புற பந்தாக மாற்றி வச்சு அதன் வழியாக வந்து அதை வந்து அட்டை கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி விளையாடி இருக்கிறாங்க. அதன் நினைவாக கிட்டத்தட்ட ஒரு 80கள் 90கள் காலகட்டம் வரைக்கும் அப்படி தான் விளையாடி இருக்கிறாங்க. அந்த நினைவுகளை வந்து திருப்ப வந்து கொண்டு வரதுக்காக அவர்களோடு இணைந்து இளம் வீரர்களாக, அதாவது கன்வென்ஷனல் பேட் வச்சு ஆடுற கிரிக்கெட்டில் பழக்கப்பட்ட நாங்களும் அவங்களோடு சேர்ந்து அட்டைப்பந்து போட்டிகளில் விளையாடினோம். அந்த அட்டைப்பந்து போட்டிகளுடைய ஒரு சின்ன ஓவர் வீடியோ வந்து உங்களுக்காக. போட்டு இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வகையான பார்வையற்றோருக்கான கிரிக்கெட்டில் வந்து ஒரு காலத்தில் நாங்கள் படித்த பள்ளியிலேருந்து வந்த வீரர்கள் கொடி கட்டி பறந்துருக்கிறாங்க, தமிழக அளவில் விளையாடி இருக்கிறாங்க. இன்றைக்கும் நாங்கள் விளையாடின கிரிக்கெட் போட்டியில் ஆடின சில வீரர்கள் தமிழக அளவு வரைக்கும் முன்னேறி தமிழக அணிக்காகவும் விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்படி இருக்கிற சூழலில் இப்படி ஒரு வெர்ஷன் ஆஃப் கிரிக்கெட் இருக்குது அப்படின்றத பற்றிய ஒரு அவேர்னஸ் மற்றும் இதுக்குலேயும், அதாவது கன்வென்ஷனல் கிரிக்கெட்டை பார்க்குற மாதிரி இந்த வகையான கிரிக்கெட்டும் மிக மிக ஆர்வத்தை தூண்டும் வகையில் இருக்கும். இதை நாங்கள் வந்து முன்னிலையில் எப்படி ஆடிருக்கோம் அப்படின்றதையும் சொல்கிறதுக்காக ஒரு நோக்கத்துக்காக இந்த ஒரு வீடியோ பதிவை நாங்கள் போட்டிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்துச்செல்லாம் லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்போர்ட்ஸ் 11 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் டு கெட் எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன். தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள். இது மாதிரி வித்தியாசமான பொருண்மையில் கூட வீடியோக்கள் வரலாம், கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் இது மாதிரி வித்தியாசமான பொருண்மைகள் போட முயற்சி பண்ணுறோம். தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் 11 குடும்பத்தோடு இணைந்திருங்கள், தோள் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.